ஏற்பாடுகள். இன்றைய நிகழ்ச்சிக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் TNS மீடியா உதவும் கரங்கள் அங்கத்தவர்கள். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லா புகழும் அல்லாஹ் தஆலாவுக்கே. சுவடுகள் தலைப்பின் கீழ் TNS ஊடக வலையமைப்பின் ஏற்பாட்டில் இலங்கையில் உள்ள பாடசாலை சம்பந்தமான விரிவான தெளிவான விளக்கங்களை சமூகத்துக்கு கொண்டு செல்லும் முகமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த விடயத்திற்கு முதல்கான் TNS ஊடக வலையமைப்பிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்கல்லாஹு ஹைர். இன்று குர்நாகல் ஜாஹிரா கல்லூரியின் விடயம் சம்பந்தமாக உங்கள் முன்வைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன், சந்தோஷப்படுகின்றேன். முதலாவதாக தற்பொழுது ஜாஹிரா கல்லூரியின் அதிபராக நான் கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இந்த பாடசாலையின் பழைய மாணவன், இந்த பாடசாலையின் ஆசிரியர், இந்த பாடசாலையின் பெற்றோர் என்ற வகையில் அளப்பரிய ஒரு செயற்பாட்டை அல்லாஹு தாலா என்னிடத்தில் தந்திருக்கின்றான். முதல்கான் அல்லாஹு தாலாவுக்கு நன்றி. எந்த எதிர்பார்ப்பும் எந்த தேவையும் ஏற்பாடும் தன்னகத்தை கொள்ளாது சமூகம் என்ற வகையில் இந்த பாடசாலையின் முன்னேற்றம் கருதி செயற்படுவதாக நான் உங்கள் முன் வைக்கின்றேன். 1990 ஆண்டு 3ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் நியமனத்துடன் இந்த பாடசாலைக்கு வருகை தருகின்ற நான் தொடர்ச்சியாக 25 வருடங்கள் இந்த பாடசாலையில் விளையாட்டு ஆசிரியராகவும் ஆரம்ப பிரிவு ஆசிரியராகவும் நான் கடமையாற்றுகின்றேன். அது மாத்திரமல்ல, 1974ஆம் ஆண்டு இந்த பாடசாலையின் 1ஆம் வகுப்பிற்கு நான் சேர்கின்றேன். 421வது சேர்விலக்கத்தின் ஊடாக. அந்த அடிப்படையில் இந்த பாடசாலையின் வரலாறு சம்பந்தமான தெளிவான விளக்கம் ஒன்று என்னிடத்திலே இருக்கின்றது. இருந்தபோதும் நான் அதிக மாணவர்களிடத்திலே இந்த வரலாறு சம்பந்தமாக இந்த முன்னேற்ற பாதை சம்பந்தமான விளக்கங்களை பெற்றுக்கொண்டேன். அந்த அடிப்படையில் ஜனாப் எங்களுடைய ஜின்னமாமா அவர்களுக்கும் அதே போன்று இன்னும் அதிக மாணவர்கள் எனக்கு இந்த தகவல்களை தந்தார்கள். அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். குறிப்பாக இந்த பாடசாலையின் பாரிய முன்னேற்றத்திற்கு அளப்பரிய சேவைகள் ஆற்றியிருக்கின்றார்கள் அதிக மாணவர்கள். அந்த வகையிலே இந்த பாடசாலையின் வரலாறு, இந்த பாடசாலை 1958ஆம் ஆண்டு 59ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே ஒரு மார்க்க கல்வி நிலையமாக மகாம் என்ற பெயரிலே குர்நாகல் நகரத்தில் உள்ள வர்த்தகர்கள் மூலமாக கல்வி தாகத்தை முன்வைத்து அதனை ஆரம்பித்தார்கள். அந்த ஆரம்ப அடிப்படையிலே 1961ஆம் ஆண்டு இந்த பாடசாலை ஒரு அரச பாடசாலையாக மாற்றமடைகின்றது. 1961ஆம் ஆண்டு இந்த பாடசாலையை அரச பாடசாலையாக மாற்றுவதற்கு அளப்பரிய சேவைகள் செய்த அடிப்படையில் மர்ஹூம்களான அப்துல் அசீஸ் அவர்கள், வாட்ச்மேக்கர் என்று அழைக்கப்பட்ட வாணி வீதியை சேர்ந்த அவர்களுக்கு அல்லாஹ் தாலா சுவர்க்கத்தை வழங்க வேண்டும். அவருடன் சேர்ந்து அத்தாத் மாமா அவர்கள் செயலாளராகவும், KTS அஜ்வாட் அவர்களும், சரீப் மாமா முன்னாள் குர்நாகல் நகர மேயராக கடமையாற்றிய முதல் மேயராக, முஸ்லிம் மேயராக கடமையாற்றிய மர்ஹூம் இக்பால் ஷரீப் அவர்களுடைய தந்தை அவர்கள் இந்த பாடசாலைக்கு ஆரம்ப கட்ட முதல் கட்ட அபிவிருத்தி வேலை திட்டத்துக்காக அயராது உழைத்தவர்கள். அன்று எமது நாட்டின் பிரதமராக இருந்த சர் ஜான் கொத்லாவல அவர்களினால் தான் இந்த பாடசாலை முதல் பாரிய கட்டிடம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு 5 ஆசிரியர்கள், சுமார் 18 25க்கும் இடைப்பட்ட மாணவர்கள் கொண்டு ஆரம்பிக்கப்பட்டாலும் 2-3 நாட்கள்ல இந்த பாடசாலை மாணவர் தொகை 60ஆக காணப்பட்டது. அன்று எமது பாடசாலையின் முதல் அதிபராக எங்களுடைய மர்ஹூம் சையத் அகமது சார் அவர்கள் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 1961ஆம் ஆண்டு இந்த பாடசாலையின் அதிபராக கடமையேற்கின்றார்கள். பல சமூகத்திலே பல கருத்துக்கள் இருக்கின்றது. அவருக்கு முன்பாக இன்னும் ஒரு அதிபர் இருந்தாலும் சுவடுகள் மூலமாக எமது பாடசாலையின் புத்தகங்கள் மூலமாக எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற தகவல் தான் அட்டாளச்சேனை கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த அட்டாளச்சேனை பகுதியை சேர்ந்த மர்ஹூம் சையத் முகமது அவர்கள் எங்களுடைய பாடசாலையின் அதிபராக கடமையாற்றினார். பிற்காலத்திலே அவர் குர்நாகலிலே வதிவிடமாக கொண்டு பாரிய சமூக தொண்டுகளை மேற்கொண்டார். அல்லாஹ் தாலா அன்னாருக்கு சுவர்க்கத்தை அருள வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கின்றேன். ஏனென்றால் அவர் என்னுடைய ஆசிரியர் பயிற்சியிலும் அவர் எங்களுக்கு அதிபராக கடமையாற்றி கொண்டிருந்தார். 92ஆம் ஆண்டு தொடக்கம் 97ஆம் ஆண்டு வரைக்கும்
அவர் எங்களுக்கு பாரிய சேவைகள் ஆற்றினார். அதே நேரம் அன்று இந்த பாடசாலையிலே ஆசிரியர்களாக இருந்தவர்களில் மிக முக்கியமாக எங்களுக்கு ஞாபகமூட்ட நான் விரும்புகின்றேன். இதில் எங்களுடைய இரண்டாவது பதிவேட்டின் படி முதலாவது படிவிலே உள்ளவர் தான் எங்களுடைய MIM கலீல் அவர்கள். ஆனால் இருந்த போதிலும் சையத் முகமது அவர்கள் தான் முதல் நியமனம் ஜனவரி 1ஆம் தேதி 1961ஆம் ஆண்டு இந்த பாடசாலைக்கு வருகை தருகின்றார். அதே நேரம் ஒரு சிங்கள ஆசிரியர் டிங்கிரி பண்டா என்ற ஆசிரியரும் அதே போன்று இந்த பாடசாலையில் முதல் ஆசிரியராக கடமையாற்றுகின்றார். 5 ஆசிரியர்களை கொண்டு இந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டது. சுமார் இன்று 52 ஆசிரியர்கள் இந்த பாடசாலையிலே ஆசிரியர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நான் பெருமையுடன் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். முதலாவதாக இந்த பாடசாலையின் முதல் மாணவன் என்ற பெருமையை தட்டிக் கொள்கின்றார் AMM தாஹிர்தீன் அவர்கள். மர்ஹூம் தாஹிர்தீன் அவர்கள் தான் இந்த பாடசாலையின் முதல் மாணவர். அதே போன்று சம்சுன் நிஹார் என்ற மாணவி இந்த பாடசாலையின் முதல் மாணவியாக காணப்படுகின்றார். இந்த இருவரும் இன்று எவருடன் இல்லை, அவர்களும் இறைவனடி சேர்ந்திருக்கிறார்கள். இன்று அதிபராக காணப்படுகின்ற நான் 421வது மாணவனாக இந்த பாடசாலையிலே நான் சேர்கின்றேன் 1974ஆம் ஆண்டு. இந்த பாடசாலையின் அபிவிருத்தியிலே தொடர்ச்சியாக 2ஆம் கட்டத்திலே இருக்கின்றார்கள் எங்களுடைய ஷீனி முகமது அவர்கள், EA முகமது அவர்கள், அதே போன்று மஜீத் ஹாஜர் அவர்கள், மதார் சாஹிப் அவர்கள் இருக்கின்றார்கள். இவரோடு சேர்ந்து எங்கள் மேயராக கடமையாற்றிய ஷரீப் மேயர் அவர்களும் இந்த நடவடிக்கையிலே ஈடுபடுகின்றார்கள். அதே நேரம் இந்த பாடசாலைக்கு 2 ஏக்கர் காணிகளை எங்களுக்கு முதலாவதாக 1955க்கு பிறகு தான் நான் நினைக்கிறேன் கிடைக்கின்றது. அந்த தருகின்ற நேரம் இந்த பாடசாலை இன்று காணப்படுகின்ற பாடசாலை ஒரு மையவாடியாக அதற்கான தரவுகள், தகவல்கள், அதற்கான சின்னங்கள் இந்த பாடசாலையிலே நுழைவாயிலுக்கு அருகே காணப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் இந்த பாடசாலை வளாகத்திலே ஒரு ஜியாரமும் இன்றும் காணப்படுகின்றது. பல நூற்றாண்டுகள் கடந்து இந்த ஜியாரம் காணப்படுகின்றது. இன்று இந்த பாடசாலை வளாகத்திலே 20 வீடுகள் காணப்பட்டன. 25 வீடுகள். அந்த வீடுகள் 1959ஆம் ஆண்டு 60ஆம் ஆண்டு அளவிலே தீப்பிடிக்கின்றது. அதற்கு பிறகு தான் காணியை மேலே பள்ளி வாயில் எங்களுக்கு தருகின்றார்கள். அதற்கு பிறகு அதிகமான மாணவர்கள் வருகின்றார்கள். ஈர்ப்பு ஒன்று ஏற்படுகின்றது. தொடர்ச்சியாக இந்த பாடசாலையின் அபிவிருத்தி பாதையிலே அயராது உழைத்தவர்கள் தான் 4ஆம் கட்ட அபிவிருத்தி உறுப்பினர்களாக எங்களுடைய நகரத்திலே வர்த்தகர்களாக காணப்பட்ட அல்ஹாஜி தாசிம் ஹாஜியார் அவர்கள், அதே நேரம் கமர்தீன் அவர்கள், அதே நேரம் ஜின்னமாமா, அதே நேரம் செயலாளராக எங்களுடைய சகோதரர் ஃபெரோஸ், அதே நேரம் முர்ஷித் போன்றவர்கள் இவர்களுக்கு பக்கபலனாக இருந்தார்கள். மர்ஹூம் யூசுப் ஹஜார் அவர்கள் பல கட்டிடங்களை நிர்மாணித்து தருவதிலே, இந்த பாடசாலைக்கு உதவிகள் நல்குவதிலே இவர்கள் அயராது உழைத்தார்கள். ஏனென்றால் அவர்களுடைய அத்தனை பிள்ளைகளும் இந்த பாடசாலையிலே கல்வி கற்றது என்பதனால். ஆகவே அதற்கு பிறகு இன்னும் ஒரு குழுவினர் இந்த பாடசாலையை கையேற்கின்றார்கள் அபிவிருத்தி பாணியிலே. அதிலே முகமது ஷிராஸ் அவர்கள், அதே அமானுல்லா, சத்தியசீலன், குறிப்பாக 14 வருடங்கள் இந்த பாடசாலையின் அபிவிருத்தி சங்க செயலாளராக திருவாளர் சத்தியசீலன் அவர்கள் காணப்படுகின்றார்கள். ஒரு தமிழராக இருந்தும் இந்த பாடசாலைக்கு 10 வருடங்கள் நாள்தோறும் 4 தினசரி பத்திரிகைகளை இலவசமாக வாரி வழங்கிய பெருமை அன்னாருக்கு கிடைக்கும். அன்னாரும் இன்று உயிருடன் இருக்கின்றார். அவர்களுக்கும் நாங்கள் நன்றி கடமை பட்டிருக்கின்றோம். இந்த உறுப்பினர்களுடன் எங்களுடைய மர்ஹூம் ரிஸ்வி அவர்கள், ரிஸ்வி என்னுடைய வகுப்பு தோழன், என்னுடன் விளையாட்டு வீரன், இந்த பாடசாலையிலே சிறந்த விளையாட்டு வீரராகத்தான் இந்த மர்ஹூம் ரிஸ்வி அவர்களும் காணப்பட்டார்கள். இவர்களுடன் எங்களுடைய ஜின்ன மாமா சேர்ந்து அதற்கு தலைமைத்துவம் வைத்து இந்த பாடசாலை முன்னேற்றத்திலே அயராது உழைத்தார்கள். குறிப்பாக இந்த பாடசாலை வரலாறை எடுத்துக்கின்ற போதோ தற்பொழுது 20 அதிபர்கள், நான் 21வது அதிபர் என்று நான் நினைக்கின்றேன், 20 அதிபர்கள் என்னுடன் சேர்த்து இந்த பாடசாலையை சேவாற்றினார்கள். அத்தனை பேரும் இந்த பாடசாலைக்கு அயராது உழைத்தவர்கள். இந்த பாடசாலையிலே நான் நினைக்கின்றேன் 1968 அல்லது 67ஆம் ஆண்டு தான் சாதாரண தர பரீட்சை முதலாவது எழுதுகின்ற பொழுது 5 வருடம் 67, 68, 69, 70 ஆண்டு வரைக்கும் இந்த பாடசாலையின் சாதாரண தர பரீட்சை பெறுபேர்கள் 20, 15 குறைந்துதான் காணப்பட்டது. இருந்தாலும் ஆசிரியர் பற்றாக்குறை, வசதியின்மை, இது போன்ற காரணங்களுக்காக நான் நினைக்கின்றேன்
அன்று குருநாகல் நகரத்திலே பிரதானமான பாடசாலைகள் இருந்தது. சென்ட் ஆன்ஸ் காலேஜ், மலிதேவ வித்யாலயம், கிரைஸ்டர்ஸ் எனப்படும் லக்தாச, இந்த அத்தனை பாடசாலைகளுக்கும் கணிசமான முஸ்லிம்கள் கல்வி கற்றார்கள். அவர்கள் பெரிய பெரிய தொழில் வாய்ப்புகளை இன்று காணப்படுகின்றார்கள். இருந்தாலும் தொடர்ச்சியாக நான் நினைக்கின்றேன், எங்களுடைய சைரா கல்லூரியிலே மறக்க முடியாத ஒரு அதிபர் தான் காதர், எங்களுடைய மர்ஹூம் ASA காதர் அவர்கள். நான் கூறுகின்றேன், எமது பாடசாலையிலே 1961ஆம் ஆண்டு தொடக்கம் சுமார் 4 மாதங்கள் அதிபராக ஜனாப் செய்யத் மர்ஹூம் செய்யதா முகமது ஆசிரி அவர்கள் செயற்படுகிறார்கள். அதற்கு பிறகு MIM கலீல் அவர்கள் மர்ஹூம், அவர் 9 வருடங்கள், அன்னாருடைய காலப்பாதி 1960 தொடக்கம் 61. மீண்டும் எங்களுடைய செய்யத் முகமது அவர்கள் அதிபராகின்றார்கள் 66ஆம் ஆண்டு தொடக்கம் 4 மாதங்கள், மீண்டும் 4 மாதங்கள் அவர் இந்த பாடசாலையிலே அதிபராகின்றார்கள். அதற்கு பிறகு நான் கூறிய இந்த பாடசாலையிலே எல்லோருடைய மனதிலேயும் பதிந்த ஒரு அதிபராக ASA காதர் அவர்கள் மர்ஹூம் காணப்பட்டார்கள். அவர்கள் 1966ஆம் ஆண்டு தொடக்கம் 68ஆம் ஆண்டு வரை காலப்பாதிலே அதிபராக, அதுக்கு பிறகு MS ரவுஃப் அவர்கள் 1968 69 மாதங்கள் அவரும், அதற்கு பிறகு மர்ஹூம் AM மொய்தீன் அவர்கள் 4 வருடங்கள், முகமது லெப்பே அவர்கள் 72 தொடக்கம் 73 ஆண்டு வரை கால வரைக்கும் 1 வருடங்கள், SA ரஹீம் ஆசிரியர் அவர்கள் அதிபராக கடமையாற்றினார்கள் 74ஆம் ஆண்டு 1 வருடங்கள், மீண்டும் ASA காதர் ஆசிரியர் அவர்கள் 74 85 வரைக்கும் 11 வருடங்கள். இந்த காலப்பாதையிலே தான் நானும் இந்த பாடசாலையிலே கல்வி கற்கின்றேன். எனது சகோதரர்கள் அதிகமானவர்கள் இந்த பாடசாலையிலே, அன்று ஒரே ஒரு கட்டிடம் தான் காணப்பட்டது. எங்களுடைய முன்னாள் பிரதம மந்திரி சர் ஜோன் கொத்லாவல் அவர்களால் ஆரம்பித்து வைக்கப்பட்ட கட்டிடம் மாத்திரம் தான் காணப்பட்டது. அதற்கு பிறகு மர்ஹூம் எங்களுடைய கல்வி அமைச்சராக காணப்பட்ட அல்ஹாஜ் பத்ருதீன் முகமது அவர்கள் இன்னொரு கட்டிடத்தையும் ஆரம்பித்து வைக்கின்றார்கள். படிப்படியாக மாணவர் தொகை 100, 150, 200ஐ தாண்டுகின்றது. இதற்கு காரணம், அன்று ஜஹிரா என்ற பேருக்காக வேண்டி ஈர்த்தெடுக்கப்படுகின்றார்கள் பக்கத்தில் உள்ள சகல கிராமவாசிகள். உதாரணமாக வெள்ளவ ஹதிரவலான, இங்குருவத்த, தித்தவல்கால, அதே போன்று மெல்சிரிபுர மாய்வல, அதே போன்று நான் நினைக்கின்றேன் பிலச, பரகாதேனிய, மேலும் நாகலாகமுவ, தோரையாய, கும்பல்லங்க, அதே போன்று மிருகாம்பிட்டிய, கொள்கஹவல, இது போன்ற பாரிய அன்மித்த பாதிகளிலிருந்து இந்த பாடசாலைக்காக ஈர்க்கின்றார்கள் மாணவர்கள். ஏன்? இந்த பாடசாலையின் தன்மை பேருக்காக வேண்டி. ஆனால் அந்த வந்த அத்தனை மாணவர்களும் திறந்த சித்தியுடன் தான் திரும்பி சென்றார்கள். இந்த ஜாயிரா கல்லூரியின் வரலாற்றிலே எங்களுக்கு தென்படுகின்றது. அதே போன்று ஒரு மறுமலர்ச்சி காலமாக 1985 தொடக்கம் 1989 ஆண்டு வரைக்கும் 3 வருட காலம் மர்ஹூம் AM நிசார் ஆசிரியர் அதிபராக காணப்பட்டார். பரகாதினியைச் சேர்ந்த அவருடைய காலத்திலே தான் இந்த பாடசாலையின் உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் ஒரு சிறந்த காலமாக காணப்படுகின்றது. இன்று இந்த பகுதியிலே உள்ள தேசிய பாடசாலைகளான பரகாதினிய தேசிய பாடசாலையின் அதிபர், அதே போன்று கல்ஹின்ன தேசிய பாடசாலையின் அதிபர், குருவிக்கொட்டுவ பாடசாலையின் அதிபர், பல பாடசாலைகளின் அதிபர்கள் அந்த காலத்திலே இந்த பகுதியில் இருந்து சித்தி அடைந்தவர்கள். அந்த காலத்திலே அதிகமானவர்கள் சர்வ கலாசாலைக்கு சென்றார்கள். நான் ஒன்றை கூற மறந்துவிட்டேன். இந்த பாடசாலையிலிருந்து முதலாவது சர்வ கலாசாலை சென்ற ஒரு மாணவி நான் நினைக்கின்றேன் எங்களுடைய இன்று சட்டத்தரணியாக காணப்படுகின்றார். அவர் தான் இந்த பாடசாலையிலே முதலாவது சட்டத்தரணியாக ஒரு பட்டதாரியாக காணப்படுகின்றார். ஜவாஹிரா சட்டத்தரணி அவர்கள். அதற்கு பிறகு அதிகமான சட்டத்தரணிகள் நான் நினைக்கின்றேன், நான் அவர்களுடைய பேரையும் கூற வேண்டும் நான் நினைக்கின்றேன். இந்த பாடசாலையிலே இருந்து சாதாரண தரம் படித்து வேற பாடசாலைகளுக்கு சென்று உயர்தரம் படித்து வைத்தியராக இன்று சகோதரர் சித்திக் அவர்கள் காணப்படுகின்றார்கள். அதே நேரம் இந்த பாடசாலையிலே சாதாரண தர பரீட்சை சித்தி அடைந்து வேறு பாடசாலைக்கு சென்று இன்று இன்ஜினியராக எங்களுடைய அஸ்கர் அவர்கள் காணப்படுகின்றார்கள். இதே நேரம் அதிகமான அதிபர்கள், அதிகமான ஆசிரியர்கள் இந்த காலப்பகுதியில 85 95க்கு உட்பட்ட காலப்பகுதியில தான் அதிகமானவர்கள் இந்த பாடசாலையிலே இருந்து சர்வ கலாசாலைக்கு செல்கின்றார்கள், அரச தொழில்களிலே ஈடுபடுகிறார்கள். இன்றும் கூட எங்களுடைய பாடசாலையிலே அதிகமானவர்கள் நான் வருடத்துக்கு குறிப்பாக குறைந்தபட்சம் 2
மாணவ மாணவிகளாவது சர்வ கலாசாலை செல்கின்றார்கள். ஏனென்றால் நாங்கள் ஒன்றை மனதில் கொள்ள வேண்டும். தற்பொழுது எமது பாடசாலைக்கு பக்கத்து பாடசாலைகளில் இருந்து அதிக மாணவர்கள் வருவதில்லை, வருகின்றார்கள் அன்று காணப்பட்டது போல. ஏனென்றால் இன்று ஒவ்வொரு பாடசாலையும் ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள பாடசாலையும் முன்னேற்றம் அடைந்திருக்கின்றது. குறிப்பாக தல்கஸ்பிட்டிய முஸ்லிம் மகாவித்யாலயம், அன்னூர் முஸ்லிம் மகாவித்யாலயம், கெக்குனுகொல்ல, மதீனா, பரகாதீனிய தேசிய பாடசாலை, சகல பிரிவுகளும் அந்த பாடசாலையிலே காணப்படுகிறது. அந்த பாடசாலையில் காணப்படுகின்ற பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சியிலே அதிகமாக ஈடுபாடு கொண்டவர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக எனது பாடசாலையிலே தற்பொழுது 480 பிள்ளைகள் சுமார் கல்வி கற்கின்றார்கள். இந்த சென்ற சாதாரண தர பரீட்சையிலே சுமார் 52 மாணவர்கள் சாதாரண தர பரீட்சை எழுதி வெளிவிட்டார்கள். இருந்தாலும் எமது பாடசாலை 500க்கும் 400க்கும் இடைப்பட்ட பிள்ளைகள் கல்வி கற்கக்கூடிய பாடசாலையாகத்தான் காணப்படுகின்றது. ஒரு காலம் இருந்தது, நான் நினைக்கின்றேன் வடகிழக்கிலிருந்து முஸ்லிம்கள் விரட்டி அடிக்கப்பட்ட காலம் எமது பாடசாலையில் சுமார் 1000 மாணவர்கள் காணப்பட்டார்கள். இடம் இல்லாமல் எங்களுடைய முத்திரைகள மையவாடியில் கூட அவர்களுக்கு நாங்கள் வீடுகள் அமைத்து கொடுத்தோம். அந்த காலம் மாத்திரம்தான் எமது பாடசாலையின் மாணவர் தொகை கூடு. ஏனென்றால் எனக்கு இந்த பாடசாலையின் 50 வருட வரலாறு எனக்கு திட்ட தெளிவாக தெரியும். குறிப்பாக அதிபர் என்ற வகையிலே அதற்கு பிறகு ரவுப் பாட்சா அதிபர் அவர்கள் 4 வருடம் இந்த பாடசாலையின் வளர்ச்சியில பங்களிக்கின்ற ஒரு அதிபர் தான் எங்களுடைய ரவுப் பாட்சா ஆசிரியர் அவர்கள் தோரையாய அத்தாரிக் முஸ்லிம் மகா வித்தியாலயத்தின் அதிபராக இருந்து எமது பாடசாலைக்கு 88ஆம் ஆண்டு தொடக்கம் 92ஆம் ஆண்டு வரைக்கும் 4 வருட கால பகுதியில இந்த பாடசாலைக்கு சமூக மக்களிடத்திலே இருந்து, பெற்றோர்களிடத்திலே இருந்து, அரசியல்வாதிகளிடத்திலிருந்து அளப்பரிய சேவைகளை பெற்றுக்கொண்டார். குறிப்பாக அதற்கு பிறகு ஜே.ஏ. மஜீத் அவர்கள், அதற்கு பிறகு ஏ.எல்.எம். ஃபாரூக் அதிபர் அவர்கள் தான் இந்த பாடசாலையிலே கூடுதலான காலம் அதிபராக காணப்பட்டார். கல்வி தாகம் தேடி சென்ற ஒரு காலம் இருந்தாலும் பெருபேறுகள், குறிப்பாக 1961ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட எமது பாடசாலை தற்பொழுது 65 வயதுகளை எட்டி இருக்கின்ற இந்த நேரத்திலே நீங்கள் நினைக்க கூடும், இது ஜாகிரா கல்லூரி, இது கொழும்பு ஜாகிரா கல்லூரி போன்று, மாவனல்ல ஜாகிரா கல்லூரி போன்று, மாத்தல ஜாகிரா கல்லூரி போன்று, புத்தளம் ஜாகிரா கல்லூரி போன்று, கல்முன ஜாகிரா கல்லூரி போன்று இன்று இலங்கையிலே 20 சொச்சம் ஜாகிரா கல்லூரிகள் காணப்படுகின்றது. எமது பாடசாலையின் பெயரும் ஜாகிரா மாதிரி மகாவித்யாலயம். இந்த மாதிரி மகாவித்யாலயம் என்ற பெயரை மாற்றி அமைத்த அதிபர் தான் எங்களுடைய ரவுப் பாட்சா ஆசிரியர். அவருடைய காலத்துல தான் நான் நினைக்கின்றேன் இந்த மாதிரி மகாவித்யாலயமாக மாற்றம் பெற்றது. அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் எமது பாடசாலையின் பெருபேறுகள் 50ஐ தாண்டிய சந்தர்ப்பங்கள் சாதாரண தர பரீட்சையிலே 2 அல்லது 3 முறை. ஏனென்றால் எமது பெற்றோர்கள், குறிப்பாக நான் பெற்றோர்களை குறை கூறவில்லை, எமது பெற்றோர்கள் தேடி பார்ப்பதிலே சற்று குறைந்தவர்களாக இருக்கின்றார்கள் தங்களுடைய பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சியிலே. குறிப்பாக நான் கூறுகின்றேன், எமது பெற்றோர்கள் இன்றும் நான் அவர்களிடத்தை கேட்டுக்கொள்வது, நீங்கள் அத்தனை பேரும் உங்களுடைய பிள்ளையின் கல்வி வளர்ச்சியிலே பின்னால் நில்லுங்கள். வெறுமனே பாடசாலைக்கு அனுப்பிவிட்டு நீங்கள் பாடசாலையிலிருந்தே வருகின்ற நேரம் அவர்களிடத்திலே பெருபேரை எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியாது. பாடசாலை ஆசிரியர்களுடன், பாடசாலை அதிபருடன் நீங்கள் ஒத்தாசையுடன், ஒத்துழைப்புடன் பிள்ளையின் கல்வி வளர்ச்சிக்காக முன்னெடுத்து சென்றாலே ஒழிய இந்த உங்களுடைய பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சி எங்களுக்கு காட்ட முடியாது. ஏனென்றால் எங்களுடைய அதிகமான திறமையான ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். பெண் மாணவிகள் படிப்பதிலே அக்கறையாக இருக்கின்றார்கள், மாணவர்கள் படிப்பதிலே அக்கறை குறைவாக இருக்கின்றார்கள். ஆகவே அன்பார்ந்த பெற்றோர்களே, இந்த பாடசாலை வரலாற்றில் நான் திட்ட தெளிவாக கூறுகின்றேன், வேண்டிய ஆவணங்கள் என்னிடத்திலே காணப்படுகின்றது. வேண்டிய ஆவணங்கள் எமது பாடசாலையின் பெருபேறுகள் 60ஐ தாண்டிய சந்தர்ப்பங்கள் 2, 60ஐ தாண்டிய சந்தர்ப்பங்கள் 2, 50ஐ தாண்டிய சந்தர்ப்பங்கள் நான் நினைக்கின்றேன் 2. தற்பொழுது எங்களுடைய ஒரே ஒரு நோக்கம், இந்த பாடசாலையின் பெருபேரை 50% மேலே தாண்ட வேண்டும் என்று. அதற்காக எங்களுடைய பழைய மாணவர்கள், தற்பொழுது இருக்கின்ற பழைய மாணவர் சங்கத்தின் தலைவர் என்ற வகையில நான் கூறுகின்றேன், தற்போது இருக்கின்ற எமது பழைய மாணவர் சங்க உறுப்பினர்கள், குறிப்பாக எங்களுடைய பொருளாளர் அல்ஹாஜ் நசாராஜார் அவர்கள்
இந்த பாடசாலையின் பழைய மாணவர். இந்த பாடசாலைக்கு இதற்கு முன்பும் அவர் பழைய மாணவராக இருந்தார். அதே நேரம் வாலிப சங்கத்தின் ஊடாக அவர் எமது பாடசாலை அளப்பரிய சேவையாற்றுகின்றார். தற்பொழுது அவர் பொருளாளராகவும் உபத்தலைவராக எமது பாடசாலையின் சிரேஷ்ட மாணவர் மௌஜூத் அவர்கள் காணப்படுகின்றார்கள். செயலாளர் அஸ்லம் அவர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் அத்தனை பேர் இந்த பாடசாலையை படிக்கின்றார்கள். அவர் பழைய மாணவர் சங்கத்திலேயும் இருக்கின்றார், அபிவிருத்தி சங்கத்திலேயும் இருக்கின்றார். அதே போன்று இன்னும் நாளிர் அதிக மாணவர்கள் ரஹிமுல்லா போன்றவர்கள் நிறைய பேர். நான் சில நேரம் எனக்கு பேர் மறந்துவிடும், நீங்கள் மன்னித்து விட வேண்டும். நீங்கள் ஏனென்றால் என்னுடைய பேரை நான் இருந்தும் கூறவில்லை என்று. ஆகவே இவர்கள் தற்பொழுது ஒரு கல்வி நிலையத்தை மெலே ஜும்மா பள்ளி நிர்வாக சபையுடன் பேச்சுவார்த்தை நடாத்தி அவர்கள் எமக்கு தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றார்கள். நிச்சயமாக அல்லாஹ் தாலா அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற அவர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும். தற்பொழுது அதற்கான தேவையான நகர வியாபாரிகளிடமிருந்து உதவிகளை பெற்று அதற்கு தேவையான உபகரணங்களை செய்கின்ற பணியிலே ஈடுபட்டு கொள்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னும் 2 வாரத்திலே எமக்கு பாடசாலைக்கு முன்பாகவே ஒரு கல்வி நிலையம் எல்லா மாணவர்களுக்கும் தமிழ் மொழி மூலம் ஆங்கில மொழி மூலம் கல்வி கற்றக்கூடிய ஒரு சூழலை எமது பழைய மாணவர் சங்கம் அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாங்கள் ஒத்தாசை வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரம் அதிபர் என்ற வகையில ஃபாரூக் அதிபர் அவர்களுடைய காலம், அதற்கு பிறகு ஹமீதா உம்மா எங்களுடைய இந்த பாடசாலையிலே ஒரே ஒரு பெண்மணியாக நாங்கள் இரும்பு பெண்மணி என்று வர்ணிக்கக்கூடிய அந்த ஹமீதா உம்மா அவர்களுடைய காலமும் இந்த பாடசாலையின் கல்வி வளர்ச்சியிலே அயராது காணப்பட்டது. முத்தலிஃப் ஆசிரியர் அவர்கள் 3 மாத காலங்கள், அதற்கு பிறகு வருகின்றார் அஷேக் ASM மசாய் அதிபர் அவர்கள் 8 வருடங்கள். இந்த பாடசாலையிலே கல்வி வளர்ச்சியிலே அவருடைய காலமும் பொன்னான காலம் என்று எனக்கு கூற முடியும். அதற்கு பிறகு ரத்நாயகா அதிபர் அவர்கள் 2020ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 28ஆம் தேதி தான் இந்த பாடசாலைக்கு நான் தோரையாய அத்தாரிக் முஸ்லிம் வித்யாலயத்தின் அதிபரில் இருந்து இந்த பாடசாலைக்கு வருகின்றேன். நான் வந்ததற்கு பிறகு இந்த பாடசாலையின் கல்வி முன்னேற்றத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், ஏனைய துறைகளிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஆசை என்னிடத்திலே காணப்பட்டது. ஏனென்றால் இந்த பாடசாலையிலே நான் 25 வருடங்கள் ஆசிரியராக சேவையாற்றித்தான் தோரையாய, குறிப்பாக நான் தோரையாய அத்தாரிக் முஸ்லிம் வித்யாலயத்தை பற்றி கூற வேண்டும். அங்கு நான் 2ஆம் ஆண்டு தொடக்கம் 11ஆம் ஆண்டு வரைக்கும் என்னுடைய சாதாரண தர பரீட்சை அத்தாரிக் முஸ்லிம் மகா வித்யாலயத்தில் தான் எழுதுகின்றேன். ஒரு சிறந்த பாடசாலை, ஒரு கிராம பாடசாலையாக இருந்தாலும் அந்த பாடசாலையின் கல்வி தரத்தை மேலோங்க செய்யக்கூடியதாக இருந்தது என்னுடைய காலத்திலே. அந்த பாடசாலையை சமூகத்தில் ஒரு மிளிரக்கூடிய பாடசாலையாக மாற்றது. உயர் தரத்திலே 100க்கு 100%, சாதாரண தரத்திலே 75க்கு மேற்பட்ட 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சையிலே சிறந்த பெறுபேறுகள். அது மாத்திரமல்ல, விளையாட்டுத்துறை ஹார்ட்பால், கிரிக்கெட், ஃபுட்பால் அதிகமான இந்த விளையாட்டுகளை அறிமுகப்படுத்தி இன்று இலங்கையிலே அழகான ஒரு பாடசாலையாக மிளக்கூடிய அத்தாரிக் முஸ்லிம் வித்யாலயத்தை அதிபராக சேவையாற்றி அளப்பரிய சேவை ஒன்று ஆற்றியதற்கு எனக்கு உதவி வழங்கிய அல்லாஹ் தாலாக்கு நான் நன்றி கூற விளையாடுகிறேன். அதே நேரம் அந்த பாடசாலைக்கு முயற்சி என்னுடைய மாத்திரமல்ல, எனக்கு ஒத்தாசை வழங்கி வருகிறார்கள். குறிப்பாக எனது அன்றே இருந்த ஆசிரியர்கள், குறிப்பாக அன்று இருந்த மாணவர்கள். அது மாத்திரமல்ல, அல்ஹாஜ் எங்களுடைய ராசி காஜர் அவர்களை நான் நினைவு கூறியே ஆக வேண்டும். என்றால் பாரிய 4 கோடி ரூபாய் கட்டிடம் ஒன்று திரும்பி போன சந்தர்ப்பத்திலே அதனை மீள பெற்று தருவது, மீள நிர்மாணிப்பதிலே என்னுடன் அயராது உழைத்தார். அவருக்கு அடுத்தபடியாக அன்று காணப்பட்ட பள்ளி நிர்வாகம், எங்களுடைய நான் நினைக்கின்றேன் இசதீன் ஹாஜர் அவர்களுடைய தலைமையின் கீழ் இயங்கிய பள்ளி நிர்வாகம், SDC செயலாளர் அசர் மாமா அவர்கள், அதே நேரம் எங்களுடைய இர்ஃபான் ஹாஜர் அவர்கள், அதே நேரம் எங்களுடைய முசமில் மாமா, ஒரு விரல் விட்டு கூறக்கூடிய அளவுக்கு தான் அவர்கள் அன்று அந்த பாடசாலை எனக்கு ஒத்தாசையாக இருந்தார்கள். இருந்தாலும் பெரிய சவால் ஒன்றை மேற்கொண்டு இன்று முனாஃப் அதிபர் அவர்களுக்கு பிறகு அவரும் அளப்பரிய சேவையாற்றி உயர்தரத்தை முதலாவது மேற்கொண்ட அதிபர் எனது நண்பர் சகோதரர் தற்பொழுது ஓய்வு பெற்றிருக்கின்ற இஸ்புல்லா கல்லூரி அதிபராக கடமையாற்றிய முனாஃப் அதிபர் அவர்கள் தான் அதிகமான சேவைகள் அந்த பாடசாலைக்கு செய்தார். ஆனால் இன்று அழகான தோற்றத்துடன் இயங்கக்கூடிய ஒரு பாடசாலையாக அத்தாரிக் முஸ்லிம் வித்யாலயம் குருநாகல் கல்வி வலயத்திலே முதல் தர பாடசாலையாக இயங்கதை விட்டு நான் சந்தோஷப்படுகிறேன். ஏனென்றால் அந்த பாடசாலையில் கல்வி கற்ற அந்த பாடசாலையின் அதிபராக அந்த பாடசாலையில் எனது பிள்ளைகள் கற்றார்கள். எனது பிள்ளைகள் அதிகமானவர்கள் அந்த பாடசாலையில கல்வி கற்றார்கள். அந்த பாடசாலையை நான் வாழ்த்திக் கொள்கின்றேன். இந்த பாடசாலையின் கல்வி வளர்ச்சிக்கு அடுத்தபடியாக
வெளிக்கள செயற்பாடுகள், குறிப்பாக பல சிறந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்கிய பாடசாலை. நான் முன்பு கூறியது பொழுது மர்ஹூம் ரிஸ்வி அவர்கள், மெய்வல்லுனர் விளையாட்டு உதைப்பந்தாட்டம், அதே போன்று ஜனாப் கபீர் அவர்கள், யாசீன் அவர்கள், இப்ராஹிம் அவர்கள், இன்னொரு அந்த பெரியவர்கள், இன்னும் எனக்கு அதிகமானவர் கூற முடியும் அவர்கள் இருந்தார்கள். அதே நேரம் 1985ஆம் ஆண்டு இந்த பாடசாலையிலே உயர்தரம் கற்கின்ற பொழுது 19 வயதின் கீழ் மெய்வல்லுனர் நிகழ்ச்சியிலே குருநாகல் மாவட்டத்திலே 2 நிகழ்ச்சிகளில் முதல் இடம் பெற்று தேசிய மட்ட போட்டி மாத்திரையிலே நடைபெற்ற போது அதில் பங்கு பற்றி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருந்தது. அந்த பணியின் முயற்சியாக இந்த விடயங்கள் எமது பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்ற வகையில் என்னுடைய காலத்தில் தான் வருடம் தோறும் இல்ல விளையாட்டு போட்டி நடைபெறுகின்றது. எந்த ஒரு முஸ்லிம் பாடசாலையிலையும் வருடம் தோறும் இல்லை விளையாட்டு போட்டிகள் நடைபெறுவது இல்லை. எமது பாடசாலையில் தான் பிள்ளைகளுக்கு வசதிகள், வாய்ப்புகள், பிள்ளைகளின் திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்காக நாங்கள் சிறந்த முறையிலே இல்ல விளையாட்டு போட்டியை அமைத்து நடாத்துவதில் சைரா கல்லூரி முதலிடம் என்று நான் நினைக்கின்றேன். குறிப்பாக நாங்கள் ஹார்ட்பால் கிரிக்கெட், இன்று 30 வருடங்களை தாண்டிய ஒரு ஹார்ட்பால், கொலம்பு ஜைராக்கு பிறகு கூடிய காலம் ஹார்ட்பால் விளையாடிய ஒரு பாடசாலை சஹிரா கல்லூரி. இன்றும் எமது பாடசாலையிலே 13 வயதின் கீழ், 15 வயதின் கீழ், 17 வயதின் கீழ், 19 வயதின் கீழ் ஆகிய 4 பிரிவுகளும் சுமார் ஒரு 50 லட்சம் பெறுமதியான உபகரணங்கள் எமது பாடசாலைக்கு இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்திலிருந்து கிடைக்கப்பட்டது. இன்று குருநாகல் மாவட்டத்திலே இலங்கையில கூடுதலான மாவட்ட அடிப்படையிலே முஸ்லிம் பாடசாலைகள் கிரிக்கெட் விளையாடுவது என்றால் அது குருநாகல் மாவட்டம். அதற்குரிய சகல ஏற்பாடுகளையும் வசதிகளையும் குருநாகல் மாவட்ட கிரிக்கெட் சம்மேளனத்தின் தலைவர் என்ற வகையிலும் கிரிக்கெட் கட்டுப்பாடு சபை உறுப்பினர் என்ற வகையிலும் கௌரவ சம்மி சில்வா அவர்களிடத்திலே இருந்து உதவிகளை பெற்று நான் வாரி வழங்கி இருக்கின்றேன். எல்லாம் 5 லட்சத்துக்கு மேற்பட்ட பெறுமதியான உபகரணங்கள், சேவைகள் நான் வழங்கி கொண்டிருக்கின்றேன். நான் நினைக்கின்றேன் அதே நேரம் 2024ஆம் ஆண்டு ரக்பி இதிலே நாங்கள் அகில இலங்கை போட்டியிலே நாங்கள் 1ஆம் இடத்தை பெற்றோம். அதே நேரம் உதைப்பந்தாட்டம், பலவிதமான விளையாட்டுகள் நாங்கள் எமது பாடசாலையிலே, முதலாவது எமது பாடசாலையின் ஹார்ட்பால் கிரிக்கெட் அணியின் தலைவராக கடமையாற்றியவர் தான் எங்களுடைய பழைய மாணவர் நாலீர் அவர்கள். அதற்கு பிறகு முர்ஷித் அவர்கள், அதற்கு பிறகு நானே சிராஸ், அதற்கு பிறகு ஃபிர்னாஸ், இவர்கள் இந்த பாடசாலையின் கிரிக்கெட் அணியின் தலைவர்களாக காணப்பட்டார்கள். தற்பொழுது எமது பாடசாலையின் அணி தலைவர்களாக ஆத்திப், அதே நேரம் ஆஷிப், அதே நேரம் இன்னும் எங்களுடைய இந்த வருடம் 13 வயதின் கீழே புதிய மாணவர், 15 வயதின் கீழே ஒரு புதிய தலைவரை நாங்கள் தெரிவு செய்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் கிரிக்கெட்டில் நாங்கள் நினைக்கின்ற குருநாகல் மாவட்டத்திலே நாங்கள் முதலிடத்திலே வைக்கின்றோம். எங்களுக்கு தேவை கல்வி வளர்ச்சி. இதற்கு பெற்றார்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுகிறது. குறிப்பாக எமது பாடசாலை முன்னேற்றத்தில் நான் சுமார் ஒரு 25, தற்போது 30 வருடங்கள் இந்த பாடசாலையில் சேவை ஆற்றிருக்கிறேன். இந்த சேவையாற்றிய காலங்களில் 25 வருடங்கள் இருந்த அதிபர்களுடைய இடத்திலிருந்து நான் பல அரிய சேவைகள் செய்திருக்கின்றேன். குறிப்பாக வயல்வெளியாக காணப்பட்ட எமது பாடசாலையின் மைதானத்தை, அதை கௌரவ எங்களுடைய ஜெயரத்ன ஹேரத் அவர்களுடைய அனுசரணையுடன் நான் அந்த மைதானத்தின் புனர் நிர்மாணம் செய்தேன். நான் இப்பொழுது பேசுகின்ற இடத்திலிருந்து 1/2 ஏக்கர் வயல் நிலம், சுமார் 7 அடி ஆழம், குளம் மட்டத்திலே இருந்து அதனையும் எங்களுடைய கௌரவ சாலிந்த திசாநாயக் அவர்களுடைய அனுசரணையுடன் நிறைத்து இதை ஒரு பூரண பாடசாலையாக கட்டிடமிட்ட வகையிலே எங்களுடைய நூல் நிலையத்தை எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் நாவின்னா அவர்களும், எங்களுடைய சயின்ஸ் லேப் அதையும் எங்களுடைய கௌரவ ஜெயரத்ன ஹேரத் அவர்களும் பெற்றுதான். அதே நேரம் ஜேவிபி மக்கள் விடுதலை முன்னணி அரசு அன்று சந்திரிகா அம்மையாருடைய காலப்பகுதியிலே இருந்த நேரம் எங்களுக்கும் சுமார் 20க்கு 40 கட்டிடம் ஒன்றை அவர்கள் தந்தார்கள். அவர்களுக்கும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளை கூறுகின்றோம். அன்று அந்த கட்டிடத்தை பெற்று தருவதில் மிக முக்கியமாக அயராது உழைத்தவர் தான் இன்று எங்களுடைய குருநாகல் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற தர்மபிரிய திசாநாயக் அவர்கள். அந்த 3 லட்சம் ரூபாயை தந்து எங்களுக்கு சேவையாற்றினார். நாங்கள் அவருக்கு இயலாத காலத்தில் எங்களுக்கு அந்த உதவியை வழங்கினார். இன்றும் இந்த சென்ற தேர்தல்களில் நாங்கள் அதிகமானவர்கள் அவர்களுக்காக கை கொடுத்தோம் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பாக ஷேக் முகமது அவர்கள், எங்களுடைய இஸ்லாமிய பாடகர் ஷேக் முகமது அவர்களை ஜின்னமாமா அவர்களுடைய குழுவினர் அழைத்து வந்து இந்த பாடசாலையிலே ஒரு கட்டிடத்தை நிர்மாணித்தார்கள். பழைய மாணவர்கள், நான் நினைக்கின்றேன் ராய் சாஜார் அவர்கள் எங்களுக்கு
ஒரு நல்ல ஒரு மேடை மண்டபத்தை அமைத்து தந்தார்கள். அதே நேரம் டாக்டர் சித்திக் அவர்கள், இன்ஜினியர் அஸ்கர் அவர்கள், அமானுல்லா நானா அவர்கள், அதே போன்று எங்களுக்கு 2 மாடு கட்டிடம் ஒன்றை புனர் நிர்மாணம் செய்து அதனை புதிதாக எங்களுக்கு நிர்மாணி தந்தார்கள். முதலாவது எங்களுக்கு 2 மாடி கட்டிடத்தை தந்தவர்கள் அவர்கள் அத்தனை பேருக்கும் சில நேரம் எனக்கு பேர் சொல்வதற்கு மறந்திருப்பேன். குறிப்பாக எமது பாடசாலை வரலாறிலே மர்ஹூம் இக்பால் ஷரீப் அவர்களை பற்றி நான் கூறவே வேண்டும். இந்த பாடசாலைக்காக வேண்டி தன்னுடைய எந்த வாகனம் இல்லாமல் நடைபாதையாகவே தான் அவர் அயராது உழைத்தார்கள். இந்த பாடசாலை முன்னேற்றத்துக்கு கூடுதலான காலம் சுமார் 10 வருடம் இந்த பாடசாலை அபிற்சங்க செயலாளராக காணப்பட்டார். இன்று எமது பாடசாலையின் செயலராக காணப்படுகின்ற அப்னாஸ் அவர்கள், அரூஸ் அவர்கள், ரிஸ்வான் அவர்கள், அது போன்று எங்களோட பாடசாலையின் ஆசிரியர்கள், எமது பிரதி அதிபர்கள், எனது ஆசிரியர்கள் இந்த பாடசாலையின் முன்னேற்றத்தில் அளப்பரிய சேவையாற்றுகிறார்கள். குறிப்பாக இந்த பாடசாலை முன்னேற்றத்துக்கு கை கொடுப்பதற்காக எனது குடும்பத்தினரும் இந்த பாடசாலையில் சேவையாற்றுகின்றார்கள். இதற்கு எதிராக பெட்டிஷனும் அடிச்சிருக்கின்றார்கள். நான் அதையும் கூற வேண்டும். எனது பாடசாலையிலே படித்து ஒரு விஞ்ஞான ஆங்கில ஆசிரியராக, பட்டதாரி ஆசிரியராக, பயோமெடிக்கல் சயின்ஸ் செய்த ஒரு ஆசிரியராக சித்தி அடைந்து, இந்த பாடசாலையிலே சித்தி அடைந்து, பரீட்சையிலே சித்தி அடைந்து, எங்களுடைய மாகாண கல்வி பணிப்பாளர் அவர்கள் எனக்கு இந்த பாடசாலைக்கு போட்டு தந்தார். எங்களுடைய முன்னாள் கௌரவ ஆளுநரின் வேண்டுகோளுக்கு இணங்க ஜெயதிலகா அவர்களுக்கும் நான் நன்றியை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்றால் தற்பொழுது இந்த மாகாண கல்வி பணிப்பாளர் அவர்கள் இந்த பாடசாலைக்கு நிறைய சேவைகள் செய்திருக்கின்றார், ஆசிரியர்கள் பெற்று தருவதில்லை. அதே நேரம் தற்போது காணப்படுகிற எங்களுடைய வலய கல்வி பணிப்பணியில் குறிப்பாக அன்பார்ந்த பெற்றோர்களே, நான் உங்களிடத்திலே ஒன்று கூறுகின்றேன். அதிபர்கள் வரலாம் போகலாம், ஆசிரியர்கள் வரலாம் போகலாம், உங்கள் கையில் தான் இருப்பது உங்களுடைய பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சி. நீங்கள் வெறுமனே வருகின்ற அதிபர்களை விரட்டி அடிக்க வேண்டாம். சில அரசியல்வாதிகள் குறிப்பாக தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக, குறிப்பாக அவர்களுக்கு தலைமைத்துவத்தை பெற்றுக் கொள்வதற்காக நான் குறிப்பாக கூறுகின்றேன், என்னுடைய இல்ல விளையாட்டு போட்டியின் பிரதம அதிதியாக்கவில்லை என்பதற்காகவும், இன்னும் கிரிக்கெட் வைபவங்களிலே அவரை கூப்பிடவில்லை என்பதற்காக வேண்டியும் அழகான ஒரு பெட்டிஷனை அடித்து என்னை விரட்டுவதற்கான செயற்பாடு, விரட்டுவதையும் வைப்பதையும் அல்லாஹ் தாலாவுடைய கையிலே தான் இருக்கின்றது. நான் இங்கிருந்து போனால் நான் கேகலைக்கு போக மாட்டேன், நான் கண்டி போகம்பரைக்கு போக மாட்டேன், ஒரு பாடசாலைக்கு தான் போவேன். அவர்களுடைய இந்த அற்ப பூமாலைக்கும் பதவிக்கும் சல்லி கொடுத்து எடுத்த பட்டத்துக்காக வேண்டி இப்படி இந்த பாடசாலை அவர்களுடைய பிள்ளைங்க படிப்பதில்லை, அவர்கள் ஒருவருடைய பிள்ளையும் படிப்பதில்லை. இந்த பாடசாலையை குட்டிச்சவராக்குவதற்காக செயற்படுகிறார். அன்பார்ந்த பெற்றோர்களே, பழைய மாணவர்களே, உங்களுக்கு சித்திக் என்ற அதிபரிடம் விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் சித்திக் அதிபரிடத்திலே பெற்றுக்கொள்ள முடியாத சேவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களா என்ற ஒரு அச்சம் எண்ணத்திலே காணப்படுகின்றது. ஒரு போட்டி ஒன்று நடைபெற்றது. வேட்டையாடும் 9 நாய்கள் கூடிலே அடைக்கப்பட்டு ஒரு சிறுத்தையை வைத்து போட்டியில யாரு வேகமானவர்கள் என்று ஓடுவதற்கான போட்டி. சத்தம் விடப்படுகின்றது, கதவுகள் 10 திறக்கப்படுகின்றது, நாய்கள் ஓடுகின்றது, சிறுத்தை சிரிக்கின்றார்கள். இந்த நாய்களுடன் எனக்கு என்ன போட்டி என்று. சிறுத்தை தான், நாய்கள் தான். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ் தாலா இந்த ஜஹீரா வித்யாலயத்திற்கு, இந்த ஜஹீரா முன்னேற்றத்திற்கு அருள் பாலிக்க வேண்டும். 2 பள்ளி வாசல்கள் இருக்கின்றது. மெலே பள்ளி தனக்கு முடிந்த உதவிகளை செய்கின்றார்கள். பெரிய பள்ளிவாசல், கோடிக்கணக்கான சொத்துள்ள பெரிய பள்ளிவாசல், ஜஹீரா கல்லூரி என்று இருக்குதா என்பது கூட அவர்களுக்கு தெரியவில்லை. கோடிக்கணக்கான சொத்துக்களை வீண் விரயம் செய்திருக்கின்றார்கள். நான் இந்த ஊர் ஜமாத் என்ற வகையில, இந்த பாடசாலையின் அதிபர் என்ற வகையில மிகவும் வேதனையுடன் கூறுகின்றேன், ஒரு நாள் கூட இந்த பாடசாலையிலே கல்வி வளர்ச்சிக்காக அவர்கள் உழைக்கவில்லை. குறிப்பாக குருநாகல் ஐடெக் வியாபார அமைப்பு எமது பாடசாலைகளுக்கு பாரிய உதவிகள் செய்தார்கள். குறிப்பாக ஒரு கணித ஆசிரியர் இல்லாத சந்தர்ப்பத்திலே 1.5 வருடம் பல லட்சம் ரூபாய்களை செலவழித்து இந்த பாடசாலையின் கல்வி மட்டத்தை அதிகமாக அவர்களுடைய காலத்திலே உயர்த்தினார்கள். அதே போன்று ஜெட்போ என்ற ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டு, ஜஹீரியன் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் பவுண்டேஷன் என்று உருவாக்கப்பட்டு 12 தொன்று ஆசிரியர்களை கொண்டு வந்து அவர்களுடைய காலத்திலே இந்த பாடசாலையின் கல்வி வளர்ச்சி மேலோங்கியது. 1 வருட காலமா இருந்தாலும்
பொன்னெழுத்துக்களால் எழுதக்கூடிய காலம் அந்த காலப்பாதி. நான் அவர்களுக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைர் என்று அல்லாஹ் தஆலாவிடம் பிரார்த்திக்கிறேன். குறிப்பாக இறுதியாக நான் ஒன்று கூறுகின்றேன். இந்த பாடசாலைக்கு 65 வயது. 65 வருடமும் நான் அதிபர் இல்லை, நான் 21 அதிபர். எல்லோரும் போற்றக்கூடிய அதிபர்கள் இந்த பாடசாலையில் இருந்தார்கள். நான் மனதிலே கை வைத்து கூறுகின்றேன், நான் அளப்பரிய சேவைகள் இந்த பாடசாலைக்கு செய்திருக்கின்றேன். கல்லடிகள் முள்ளடிகள் இந்த அத்தனை பேரை விட என்னை தான் வந்து பட்டது. ஆனால் அந்த ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு உதையும் எனது வெற்றிக்காக வேண்டி அல்லாஹ் தாலா செங்கம்பளத்தை விரித்திருக்கின்றான் என்று கூறுகின்றேன். எனது பிள்ளைகள் இந்த பாடசாலையில் படித்தார்கள், எனது மனைவி இந்த பாடசாலையில வேலை செய்கின்றார்கள். எனது மனைவி எனது பிள்ளையை வைத்து ஒரு அசட்டுத்தனமான சமூக தலைவர்கள் பெட்டிஷன் அடிக்கிறார்கள். பெட்டிஷன் இவர்களை தான் ஏண்டாக்கம் அவருக்கு அந்த இடுப்பு பலன் இருந்தாக சொல்லுவாங்க, பேர் போட்டு அடிச்சிருக்க வேணும். அல்லாஹ் தாலா காட்டி கொடுத்து விட்டான். அவர்களுக்கும் நல்ல அருள் பாலிக்க வேண்டும் கேட்டு நான் விடை பெறுகின்றேன். நான் பெயர்கள் கூற முடியாமல் இருந்திருந்தாலும் நீங்கள் மன்னித்து விட வேண்டும். பெற்றோர்களே, இந்த பாடசாலை முன்னேற்றம் உங்களோட கையில. ஆசிரியர்கள், உங்களுடைய நான் கெஞ்சி கேட்கின்றேன். இன்று நாங்கள் இந்த தவணை பாடசாலை செவ்வாய் புதன் வியாழன் 3 நாளும் 4ஆம் ஆண்டு தொடக்கம் 13ஆம் ஆண்டு வரைக்கும் மாலை வகுப்புகள் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது. ஒரு சோத்து பார்சல், ஒரு தேத்தனி கோப்பை கூட எனது ஆசிரியர்கள் கிடைக்கிறது. இந்த பிள்ளைகளுக்காக அன்பார்ந்த பெற்றோர்களே, நீங்கள் அவர்களுடன் கண்ணியமான முறையிலே நடந்து கொள்ளுங்கள். அதிபருக்கு ஒத்தாழை செய்தாங்கள். உங்களுடைய பிரச்சனை இருந்தால் எனக்கு முன்பாக 8 கதிரைகள் இருக்குது, வந்து உட்காருங்க. சார், உங்களுக்கு இந்த பாடசாலையை செய்ய முடியாது, நீங்கள் போங்க என்று சொல்லுங்க. உங்களுடன் இருந்து நான் ஒரு சிறந்த அதிபரை தேடி தருகின்றேன் என்று கூறி வாய்ப்பளித்த டிஎன்எஸ் ஊடக வலயத்துக்கு நான் மீண்டும் ஒரு முன் நன்றி. ஏனென்றால் இந்த சமூகத்துக்கு என்னுடைய இந்த செய்தி போயிட்டு சேர வேண்டும் என்ற ஏற்பாட்டை அல்லாஹ் தாலா இந்த சந்தர்ப்பத்திலே பெட்டிஷன் அடிச்சிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எனக்கு தந்து உதவினான் என்றால் அது குறிப்பாக நான் இலங்கை கிரிக்கெட் அமைப்பின் தலைவராக, குருநாகல் மாவட்ட தலைவராக 9 வருடங்கள் சேவையாற்றுகிறேன். சுமார் 50 கோடி ரூபாய் பெறுமதியான சேவைகள் நான் செய்திருக்கிறேன். சிங்கள மொழி மூல, தமிழ் மொழி மூல முஸ்லிம் பாடசாலைகளுக்கு நான் செய்திருக்கின்றேன். நான் குறிப்பாக உங்கள்கிட்ட கூறுகிறேன், இதை கேட்கின்ற முஸ்லிம் பாடசாலைகள் உங்களுக்கு நான் நிறைய உதவி செஞ்சிருக்கிறேன். நீங்கள் அந்த விளையாட்டை முன்னெடுத்து செல்லுங்கள். ஒரு சிறந்த விளையாட்டு, அதில் இருந்தான் பல பாரிய பிள்ளைகளுக்கான தேவைப்பாடுகள் இருக்கின்றது. இன்னும் இதை கேட்கின்ற பாடசாலைகள் இருந்தால் நான் குறிப்பாக சொல்கிறேன், இன்னும் எனக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பாடசாலைக்கு இது வெல்பொத்துவ இன்று மிளிரக்கூடிய ஒரு பாடசாலை, கெக்குனுகொல்ல பாடசாலை. எமது பாடசாலையிலிருந்து 9 எடுத்துட்டு அந்த பாடசாலைக்கு தான் போறாங்க. எங்கட பாடசாலை அடிக்கிறது 6 பாடம் 3C கணக்கு பாடம் இல்லாம அந்த பிள்ளைகளை தான் நாங்கள் 7 பாஸ் ஆக்குறோம். இந்த சமூகமய, அதே நேரம் தல்காஸ்பீட்டிய அன்னூர் பாடசாலை, இவங்க அத்தனை பேரும் எனக்கிட்ட நீங்க உதவி வாங்கலாம். நான் உதயபந்தாட சம்மேளனத்தின் தலைவராகவும் குருநாகல் மாவட்ட செயலாளராக காணப்படுகின்றேன். எந்த உதவி இருந்தாலும் விளையாட்டு சம்பந்தமாக எந்த சந்தர்ப்பத்திலையும் நீங்கள் என்னிடத்திலே வந்து கேளுங்கள். குறிப்பாக எந்த பாடசாலையிலையும் இல்லாத கணனி அறை எனது பாடசாலையிலே காணப்படுகின்றது. நான் நன்றி கூற விருப்பப்படுகின்றேன் எங்களுடைய முன்னாள் கௌரவ ஆளுநர் அல்ஹாஜ் முசம்மில் அவர்களுக்கு. அவருக்கு கூறிய பொழுது அதனை பெற்று தருவதற்கு ஆவணம் செய்தார். ஸ்மார்ட் போர்டு 2, கணனி, லேப்டாப் இவை அனைத்தும் எனது பாடசாலையிலே காணப்படுகின்றது. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். வாய்ப்பளித்த அல்லாஹ் தாலாவுக்கு நான் நன்றி கூறுகின்றேன். எனக்கு தேவையான நேரத்துல தான் இது கிடைச்சிச்சு. எனக்கு தேவையான நேரத்துல இறுதியாக நான் கூறுகிறேன், ஒரு மூமினுக்கும் முனாஃபிக்குக்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை மாத்திரம் கூறுகின்றேன். ஒரு மூமின் தவறு செய்தால் அந்த தவறை எண்ணி எண்ணி வருந்துவான், அவன் தான் மூமின். ஒரு முனாஃபிக் எவ்வளவு தவறு செய்தாலும் மூக்கு நுனியிலே நிற்கின்ற கொசு போன்று தட்டிவிட்டு தவறு செய்வான். அந்த சமூகத்திலே அதிகமானவர்கள் காணப்படுகின்றார்கள். அவர்களுக்கும் அல்லாஹ் தாலா அருள் பாலிக்க வேண்டும் என்று கேட்டு விடை பெறுகின்றேன். தவறுகள் இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர்.